Hi students, welcome to BIMI Max 10th Standard Max 3rd chapter Algebra exercise 3.1ல first sumல third subdivision பார்க்கலாம். அதே sum தான் இங்கே ஃபுல்லாக கொடுத்துருக்காங்க. இது நம்ம தனித்தனியாக இது ஒன்றையும் ரெண்டு ஈக்குவேஷனாக எடுத்து 3 ஈக்குவேஷன் கண்டுபிடிச்சிக்கிறோம். ஃபஸ்ட் ஈக்குவேஷன் இது ரெண்டையும் எடுத்து இதையும் சால்வ் பண்ணோம்னா நமக்கு 2x - 3y + 20 = 0. இப்போ சேம் அதே தான். இப்போ நம்ம ஃபஸ்ட் மெத்தடில் போட்டால் அதே தான். செகண்ட் வந்து இந்த செகண்ட் ஈக்குவேஷன் தேர்ட் ஈக்குவேஷன் எடுத்து அதில் வந்து நம்ம செகண்ட் ஈக்குவேஷன் கண்டுபிடிப்போம். அப்போ அது வந்து 3y - 4z + 10 = 0ன்னு வரும். இது செகண்ட் ஈக்குவேஷன். தேர்ட் ஈக்குவேஷன் ஃபோர்த் ஈக்குவேஷன் எடுத்து அதையே சிம்பிளிஃபை பண்ணோம்னா இங்கே தேர்ட் ஈக்குவேஷன் வந்துடும். இப்போ இது வந்து செகண்ட் ஈக்குவேஷன் தேர்ட் ஈக்குவேஷன் அந்த சம்மில் போட்ட மாதிரியே செகண்ட் ஈக்குவேஷனையும் தேர்ட் ஈக்குவேஷன் இன்ட்டு 3 அது தேர்ட் ஈக்குவேஷன் 3ஆல் போட்டோம்னா நம்மளுக்கு z = இங்கே நம்மளுக்கு 25ன்னு ஆன்சர் வந்துடும். இப்போ இதில் வந்து அதில் நம்ம தேர்ட் ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணோம். செகண்ட் ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணால் என்ன வரும்னு நான் சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன். இப்போ அதுதான் நம்ம போட போகிறோம். z = 25னா 3y - 4z + 10 = 0ங்கிறது தான் தேர்ட் ஈக்குவேஷன். அப்போ இது 3y - 4 × z = 25 + 10 = 0. இப்போ 3y - இது 25 × 4 வந்து 100 + 10 = 0. இப்போ 3y - இங்கே 100ல் 10 போச்சுன்னா 90 = 0. இப்போ 3y = 90. இப்போ y = 90/3. y = 30. இப்போ y = 3 இன் ஈக்குவேஷன் 1. ஃபஸ்ட் ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணோம்னா ஃபஸ்ட் ஈக்குவேஷன் வந்து 2x - 3y + 20 = 0. அப்போ 2x - 3 × y பதிலாக 30 + 20 = 0. இப்போ 2x - 30 × 3 வந்து 90 + 20 = 0. இப்போ 2x - 70 = 0. 2x = இது இந்த சைடு வந்ததுன்னா +70 ஆயிரும். இப்போ x = 70/2, x = 35. therefore x = 35, y = 30 and z = 25. இப்போ இது 3 வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோம். இதுக்கும் சின்னதாக ஒரு ஹிண்ட்டு. அதே தான் சேம் தான் நம்ம அந்த சம்மில் ஃபஸ்ட்டு மெத்தடில் போட்டது. செகண்ட் ஈக்குவேஷனையும் தேர்ட் ஈக்குவேஷன் இன்ட்டு 3 போட்டோம். அதில் வந்து y எலிமினேட் பண்ணோம். இப்போ சப்ஸ்டியூட் z = 25 இன் ஈக்குவேஷன் இது வந்து 2ல் சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கிறோம். அதில் ஃபஸ்ட்டு நம்ம போட்டதில் வந்து தேர்ட் ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி y = 3ன்னு சொல்லிவிட்டு ஃபஸ்ட் ஈக்குவேஷன் இது ஒன்று தான் சின்ன சேஞ்ச். மீதியெல்லாம் அப்படியே தான். இது ஃபஸ்ட்டு செகண்ட் ஈக்குவேஷன் தேர்ட் ஈக்குவேஷன் இன்ட்டு 3 போடணும். அப்புறம் அதில் வந்து நம்மளுக்கு இசட்டோட வேல்யூ தெரிஞ்சிடும். அதே வந்து செகண்ட் ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணோம்னா ஒய்யோட வேல்யூ தெரிஞ்சிடும். அவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸ், ரொம்ப சிம்பிள் இது. இப்போ இதுவே வந்து x + 20 = 3y/2 + 10ன்னு இருக்குது. இதை வந்து நம்ம இப்படி போட இந்த மாதிரியும் நம்ம போடலாம். இதை இந்த மாதிரியும் போடலாம். பாருங்கள், இங்கே x + 20/3y + இங்கே 2ஆல் இதை மல்டிப்ளை பண்ணிட்டோம்னா ஃபஸ்ட் ஈக்குவேஷனும் செகண்ட் ஈக்குவேஷனும் இந்த ஃபஸ்ட்டும் செகண்டும் எடுத்துக்கிறோம். அப்போ x + 20 = 3y/2 + 10ங்கிறது தான் ஃபஸ்ட்டு ரெண்டு ஈக்குவேஷனும். இப்போ இந்த x + 20 = இந்த 3y இந்த 2 இந்த சைடு மல்டிப்ளை பண்ணிட்டோம்னா 3y + 20/2ன்னு வந்துடும். அப்போ இது 2வை இந்த சைடு கொண்டு வந்துடலாம். இப்போ 2 × x + 20 = இங்கே 3y + 20ன்னு இருக்கும். இது உள்ள மல்டிப்ளை பண்ணால் 2x + 2 × 20 வந்து 40 = 3y + 20. இங்கே 2x இங்கே -3y = இந்த 40 அந்த சைடு கொண்டு வந்துட்டோம்னா 20 - 40. இப்போ 2x - 3y = இங்கே 40ல் 20 போச்சுன்னா 20, பெரிய நம்பருக்கு முன்னாடி மைனஸ் இருக்கனால -20. இது ஒரு ஈக்குவேஷன். அதே மாதிரி செகண்டும் தேர்டும் எடுத்துக்கலாம். செகண்ட் வந்து 3y/2 + 10 = 2z + 5. அதே எடுத்தோம்னா அதுவும் அதே மாதிரி இங்கே 2ஆல் அதை மல்டிப்ளை பண்ணிக்கலாம். இப்போ 3y + 20 = இந்த 2 இந்த சைடு கொண்டு வந்துட்டோம்னா இங்கே 2 × 2z + 5. இப்போ 3y + 20 = இது 2ஆல் மல்டிப்ளை பண்ணால் 4z + 2 5s are 10. அப்போ 3y இது z இந்த சைடு கொண்டு வந்தாலும் -4z = இங்கே 10. இந்த கான்ஸ்டன்ட் இந்த சைடு கொண்டு வந்தோம்னா -20. அப்போ 3y - 4z = 20ல் 10 போச்சுன்னா 10 - இங்கே மைனஸ் இருக்கனால மைனஸ். இது ஃபோர்த் ஈக்குவேஷன் வச்சுக்கலாம்.
சாரி செகண்ட் ஈக்குவேஷன், இது ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன், இது செகண்ட் ஈக்குவேஷன். அதே மாதிரி இந்த தேர்டையும் ஃபோர்த்தையும் எடுத்து தேர்ட் ஈக்குவேஷன் கண்டுபிடிச்சிக்கலாம். செகண்ட் ஈக்குவேஷன் வந்து தேர்ட் ஈக்குவேஷன் வந்து 2z + 5 = 110 - y + z. அப்போ இங்கே 2z, இது வந்து ப்ராக்கெட் ரிமூவ் பண்ணோம்னா -y - z ஆயிரும். 110 இங்கே -y - z ஆயிரும். இது இந்த சைடு கொண்டு வந்துட்டோம்னா +y + z ஆயிரும். இந்த 5 இந்த சைடு கொண்டு வந்துடலாம். அப்போ 110 - 5 வந்து 105. அப்போது இங்கே y, இங்கே 2z இருக்குது, இங்கே ஒரு z, இப்போ 3z. இப்போ y + 3z = 105. இது தேர்ட் ஈக்குவேஷன் வச்சுக்கலாம். இப்போ இதில் வந்து செகண்ட் ஈக்குவேஷனும் தேர்ட் ஈக்குவேஷனும் மறுபடியும் இதுலேயும் அதே தான் எடுக்கிறோம். செகண்ட் ஈக்குவேஷன் தேர்ட் ஈக்குவேஷன் எடுத்தோம்னா தேர்ட் ஈக்குவேஷன் × 3 சேம் இதில் போட்ட மாதிரியே தான். அப்போ இதில் வந்து 3y - 4z = -10ங்கிறது செகண்ட் ஈக்குவேஷன். தேர்ட் ஈக்குவேஷன் × 3, 3ஆல் இதையும் மல்டிப்ளை பண்ணால் இதான் தேர்ட் ஈக்குவேஷன். 3z + y = 105. இது மல்டிப்ளை பண்ணால் 3y + 9z = 305. சைனெல்லாம் சேஞ்ச் பண்ணுறோம். y கேன்சல் ஆயிரும். 9ல் 9 + 4 வந்து 13z, ரெண்டு சேம் சைன், அதனால் மைனஸ் = இங்கே மைனஸ், இங்கே 315, இது 10 ஆட் பண்ணோம்னா 325. அப்போ z = 325 / 13 = 25. இப்போ இசட்டோட வேல்யூ 25ன்னு சொல்லிட்டு ஈக்குவேஷன் 3ல் சப்ஸ்டியூட் பண்ணுறோம். பண்ணோம்னா y + 3z = 105 தான் தேர்ட் ஈக்குவேஷன். இப்போ y + 3 × 25 = 105. y + இங்கே 3 × 25 வந்து 75 = 105. அப்போ y = 105 - 75. இப்போ y = 30. இப்போ சப்ஸ்டியூட் y = 30 இன் ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன். 2x - 3 × 30 = -20. இங்கே 2x, இங்கே 90 = -20. 2x = இது இந்த சைடு கொண்டு வந்துட்டோம்னா +90 ஆயிரும். அப்போ -20 + 90 வந்து 70. x = 70/2 = 35. எக்ஸோட வேல்யூ 35. இப்போ x 35, y வந்து 30, z = 25. சேம் அதே தான் நம்ம இங்கே வந்து செகண்ட் ஈக்குவேஷன் தேர்ட் ஈக்குவேஷன் எடுத்து நம்ம இசட்டோட வேல்யூவை வந்து செகண்ட் ஈக்குவேஷனில் இல்லைன்னா தேர்ட் ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கிறோம். இங்கேயும் அதே மாதிரி தேர்ட் ஈக்குவேஷனில் தான் சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கிறோம். இது எல்லாமே அப்படியே சேமாக தான் இருக்கும். இந்த ஈக்குவேஷன் கண்டுபிடிக்கிறது மட்டும் நம்ம சிம்பிளாக இப்படியே மல்டிப்ளை பண்ணி போடுறோம் இதில், அவ்வளோதான். இது இப்படியே மல்டிப்ளை பண்ணி இதை இந்த சைடு மல்டிப்ளை பண்ணி போட்டுறோம். அவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டாட்டா, பை.